என்ன ஏஜிட்டா பிரஸ் சொன்னீங்க, ஏஜ் பண்ணது எனக்கு பிடிக்கல. நீங்க தான் கேட்டீங்க அந்த கேள்வியை. வேணாம்னு சொன்னீங்க. இப்போ ஏஜிட்டா பண்ணி படம் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. நான் அப்பயே உங்ககிட்ட ஒரு பதில் சொன்னேன். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, கொஞ்சம் போர் அடிச்சாலுமே சில நல்ல கதையில் வரும்போது அதெல்லாம் அந்த கதவை இன்னும் திறந்து வச்சிருக்கேன். நான் மூடலை. அது காரணம் நிறைய பேர் தாத்தாவெல்லாம் அடிக்க சொல்றாங்க அப்படிலாம் உங்கள்கிட்ட சொன்னேன். நிறைய வருது. பட் இருந்தாலும் எனக்கு மொத்தமாக நோ, இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி, சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு நோ சொன்ன மாதிரி, இதுக்கு ஏன் நோ சொல்லலைன்னா இந்த மாதிரியான யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிறக்க கதவை திறந்து வச்சுக்கன்னு உங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன். பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அதை தான் இப்போ சொன்னேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வரும்போது நமக்கு ஒன்று ரெண்டு கணக்கு இல்லை. நீங்கள் நல்லா வந்ததுன்னா பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளோதான் கணக்கு. அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் ரொம்ப இப்போ இந்த படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் பார்ப்பீங்க, நாங்கள் நம்பணும். ஏதோ உங்களுக்கு பிடிச்சிச்சு, அது சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்கிறோம், அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடும்போது ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் பண்ணுறோம் அர்த்தம். சில லெவல் நடக்கலைன்னா போட்ட கணக்கு எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் அர்த்தம். இதுதானே இதில் இருக்குது. ஸோ இனிமேல் பண்ணணும் அப்படின்னா அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம். தொடர்ந்து பண்ணால் அது மக்களுக்கு போர் அடிக்கும். பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது. இப்போ நானும் நத்திலும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி காம்பினேஷனில் 3 படம் பண்ணால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசாக இருக்காது. நல்லா இருக்கும் இல்லை இந்த மாதிரி தான் இருக்குன்னு ஒரு கணக்கு வந்துடும். ஸோ அதனால் கேப் விட்டு வேறு பண்ணும்போது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணணும் கணக்கு தான். ஈரன் மேடம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. ஆனால் அந்த பிடி இதோட நிறுத்திருக்காரு. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹீரோ கூட அந்த டைலாக் எனக்கு இதில் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஏதாவது கேட்டிக்கலாம். ஏன்னா நீங்கள் வருவீங்க, இந்த பிடி இது மட்டும் முடிச்சுட்டு போயிடுவீங்க செட்டெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கொடுத்த ரோல் அவ்வளோதான் இருக்கு. ஆனால் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்கு. அந்த பேசிக்கலி முன்னாடியே சொன்னாங்க, அந்த த்ரெட்டுக்கு கரெக்டான சப்போர்ட் எங்கே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் ஆஃப் அ வெரி வெரி குட் ஃபில்ம். நீங்கள் எல்லாமே பார்த்து வெளியில் வரும்போது கண்ணில் யூ ஆல் ஹேட் டியர்ஸ் இன் யுவர் ஐஸ். ஆனால் நம்மளையெல்லாம் பார்க்கும்போது அந்த செருப்பு இருக்குல்ல, அது மட்டும்தான் இது பெரிய ஃபீட்பேக். ஸோ ஹாப்பி டு see this. And for me, this is probably the first time I'm standing in front of a press like this in Tamil Nadu after a movie. So thanks for coming, press, all of you. And முக்கியமாக இந்த போலீஸா பார்த்த கல்கி இருக்காரு, சபரியை கூட்டிங்களா, இவர் இருக்காரு, கேமராமேன், இவர் தான் படத்தோட கேமராமேன் டிகேபி, டிசைனரு கல்கி. ஒரு வணக்கம் சொல்லியா எல்லாருக்கும் வணக்கம். இவர் ஏற்கனவே அவனுடைய குரங்கு பாவி படத்தை ட்ரேடர் நடிச்சிருப்பாரு. உங்களுக்கு வினோத்தை தெரியும், பேச விரும்புறியா? இவர் சொல்ல விரும்புகிறேன், சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கல்கி. கல்கின் பேர் யார் வச்சு? இவர் தான் என் இயக்குனர் தான் பேர் வச்சார். சத்தமாக பேசு. என் இயக்குனர் தான் பேர் வச்சார், கல்கி தான். சேதனோட 50வது படம். எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணனோட வெற்றி படத்தில் நான் இருக்கணும் அப்படின்றது பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்துலேருந்து மீளவே இல்லை. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள் சார். சபரி பேசுகிறேன். அவர் பேசலன்னு சொன்னார், நான் கேட்டேன். நான் கேட்கல. அந்த மாதிரியான ஒரு ஆளை உங்களுடைய சமூகத்துல நியூஸ் பேப்பர்ல இருக்கட்டும் எல்லாமே இந்த செய்திகள் வர்றதுதான். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுடைய ஹீரோவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்கள் சமூகத்துல தான் இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை என்ன பண்ணலாம், இந்த அரசாங்கமும் நம்மளோட லாவும் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சு என்ன பண்ணலாம் இல்லை கதை சொன்னேன். என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சிடும். இந்த கேள்வி நான் முழுக்க உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான். சொல்லுவாங்களா, தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரே முன்னாடி சொன்னான், நன்மையும் தீமையும் பிரதர வராங்க. பிறர் மேலே செலுத்துகிற வெறுப்போ கோவமோ அந்த கத்திக்கு எப்பவுமே 2 பக்கம் கூர்மையாக இருக்கும். அது இன்னொரு பக்கம் இருக்கும்போது அது நம்மளையும் தாக்குங்கிறது இருக்குது. ஸோ அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன அனுபவப்பட்டுக்கலாம். அது ஒன்றா இருக்கலாம். ஸோ அதனால் இதுக்கு மேலே சொன்னேன்னு வச்சுக்கோங்க.